சுதா சர்ச்சனுக்கு எல்வா நினைக்கு இன்னைக்கு ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எள்ளு உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு எள்ளு வந்து நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ எள்ளை வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா களைஞ்சிட்டோம்னா அடியில் மண் கல் இருந்தாலும் அடியில் வந்து தங்கிக்குங்க. இப்படி களைஞ்சி எடுத்துக்கிட்ட இப்படிதான் களைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம களைஞ்சி எடுத்ததில் இந்த அளவுக்கு வந்து மண் இருக்குங்க அடியில். இப்போ இந்த எள்ளை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா தண்ணியெலாம் வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. 1 hour அப்படியே வச்சுட்டேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா வாசம் வர நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம வெறும் கடாயில் ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எள்ளு வந்து கழுவுன உடனே காட்டன் துணியில் வெயில காய வச்சு எள்ளை வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் கொஞ்சம் இருந்துச்சுனாக்கா வெயில வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்தெடுத்து எள்ளு உருண்டையை ரெடி பண்ணிக்கலாங்க. எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா வாசனமும் வருது. எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதை நான் எடுத்துடலாம். எள்ளு வந்து 1/4 கிலோ எடுத்தனால வெல்லமும் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் இருக்க தண்ணி சேர்த்தா போதுங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாகுபாதம் எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா ஆறட்டும். ஆறுனா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டியாச்சு. மறுபடியும் கடாயில் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாகுபாதம் பார்த்துக்கலாம். பாகுபாதம் பார்த்துக்கலாங்க. பாகுபாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திரண்டு வருது பாருங்க. நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்தால் பாகுபாதம் ரெடிங்க. இப்போ அரைச்ச எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எள்ளை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா சூடாக இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும், கொஞ்சம் வாசமாகவும் நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஆற விடாமல் லைட்டாக சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிருங்க. டைம் ஆக உங்களுக்கு இறுக ஆரம்பிச்சிடும், அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் ரொம்பவும் ஆற விடாமல் லைட்டாக சூடு இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிருங்க. எல்லா இலையும் உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சா போதும். உருண்டை வந்து நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதா சிறுசிறு குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.